ஆஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு பக்தர் வந்திருக்கார். அவர் மகாபெரிவா கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, பெரியவா எனக்கு ஜாதகத்தில் ராகுக்கு எது தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதோடு கூட பித்ரு தோஷமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி என் மனைவிக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா தோஷங்களும் நீங்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன பெரியவா பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு குழந்தை பிறப்பும் இன்னும் நடக்கவே இல்லை. நிரந்தரமான ஒரு உத்தியோகமும் இல்லை, வருமானமும் இல்லை. தினசரி பொழப்பு ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார். மகாபெரிவா சொல்கிறார், அவள் வாழ்கிற காலத்தில் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் எந்த ஒரு தோஷமும் வரப்போகிறது கிடையாது. நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு பல்வேறு தோஷத்தால் அவதிப்பட்டுட்ருக்கீங்க. சரி, என்ன தோஷமாக இருந்தாலும் சரி, உன்னால் முடிஞ்ச அமாவாசை காலங்களில் பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை, அப்படி இல்லைன்னா மஞ்சள் வாழைப்பழம், இல்லைன்னா பச்சரிசி வெல்லம் கலந்து கொடு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு பசுமாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. உன்னால் தினமுமே பண்ண முடிஞ்சாலும் சரி தினமும் பண்ணு. ஜாதகத்துலேயும் சரி எத்தனை தோஷம் இருந்தாலும் அது எல்லாமே போய் சந்தோஷமாக மாறிடும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை சொல்லி அனுப்பினார் மகாபெரிவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர்.